வணக்கம் தோழர்களே. வரலாற்றில் ஹீரோவாகவும் வில்லனாகவும் அறியப்படும் நீங்கள் படிக்காத கேட்காத ஒருவரின் கதை வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹிட்லரின் இராணுவத்திற்கு ராக்கெட் செய்து கொடுத்த விஞ்ஞானிதான் சோவியத் யூனியன். அதாவது ரஷ்யாவை பின்னுக்கு தள்ளி உலக வரலாற்றில் முதலில் நிலவில் மனிதர்கள் கால் பதித்த அமெரிக்காவின் சாதனைக்கு பின்னால் இருந்தவர். உண்மையில் சோவியத் யூனியன், அதாவது ரஷ்யா, அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளி உலக வரலாற்றில் முதலில் சந்திரனில் விண்கலத்தை தரையிறக்கிய நாடு. ஆனால் ரஷ்யா ஒருபோதும் மனிதர்களை சந்திரனில் தரையிறக்கியதில்லை. அமெரிக்கா என்ற ஒரே ஒரு வல்லரசு நாடு மட்டுமே இதுவரை சந்திரனில் மனிதர்களை வெற்றிகரமாக தரையிறக்கியுள்ளது. அதுவும் அமெரிக்கா 6 முறை மொத்தம் 12 மனிதர்களை சந்திரனில் வெற்றிகரமாக தரையிறக்கியுள்ளது. பேக் டு த டாபிக். சோவியத், அதாவது ரஷ்யாவை பின்னுக்கு தள்ளி உலக வரலாற்றில் முதலில் அமெரிக்கா நிலவில் கால் பதிக்க வித்திட்ட சர்வாதிகாரி ஹிட்லர் உடைய விஞ்ஞானியின் பெயர் வெர்னர் வான் பிரவுன். ஹிட்லர் நாசி ஜெர்மனி ராக்கெட் தொழில்நுட்பத்தில் கை தேர்ந்தவராக இருந்த வெர்னர் வான் பிரவுன் ஆராய்ச்சியில்தான் V2 என்ற ஏவுகணை உருவானது. இந்த ஏவுகணையை பயன்படுத்திய ஹிட்லரின் படை 2ஆம் உலகப் போரில் அமெரிக்கர்களையும் சோவியத் படைகளையும் கதி கலங்க செய்தது. 1945 2ஆம் உலகப் போரில் ஜெர்மனி தோல்வி அடைந்தது. 2ஆம் உலகப் போரின் முடிவில் சோவியத்துக்கு எதிராக நாசி ஜெர்மனி விஞ்ஞானிகளின் திறனை பயன்படுத்தும் அமெரிக்காவின் உளவுத்துறை திட்டமான ஆபரேஷன் பேப்பர் கிளிப் ஒரு பகுதியாக முதலில் இராணுவத்திற்கும் பின்னர் நாசாவிற்கும் ராக்கெட் மற்றும் விண்வெளி தொழில்நுட்பத்தில் பணிபுரிய வெர்னர் வான் பிரவுன் மற்றும் அவரது குழு மேலும் சுமார் 100 பிற விஞ்ஞானிகள் உட்பட அமெரிக்காவிற்கு அழைத்து வரப்பட்டனர். உண்மையில் வெர்னர் வான் பிரவுன் மற்றும் அவரது சகோதரர் மேக்னஸ் உட்பட அவரது குழுவினர் அமெரிக்க படைகளிடம் சரணடைந்தனர். இன்னும் சொல்லப்போனால் புரட்சியாளர் மற்றும் சோவியத் ஒன்றியத்தின் பிரதமர் ஜோசப் ஸ்டாலின் உடன் வேலை செய்ய விருப்பம் கொள்ளாத வெர்னர் வான் பிரவுன் அமெரிக்கர்களிடம் சரணடைவது என்ற முடிவை எடுத்தார். வெர்னர் வான் பிரவுனின் வாழ்க்கை பல வியத்தகு சாதனைகளை உள்ளடக்கியது. வெர்னர் வான் பிரவுன் மனித குலம் ஒரு நாள் நட்சத்திரங்களை அடையும் என்று உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தார். ஆனால் நடைமுறையில் அவர் போருக்கான ராக்கெட் தயாரிக்க தொழில்நுட்பம் வகுத்துக் கொடுத்தார். ஜெர்மன் பேரரசு விர்சிட்ஸ் நகரில் 1912ஆம் ஆண்டு பிறந்த வெர்னர் வான் பிரானுக்கு விண்வெளி மீதான ஆர்வம் சிறு வயதிலிருந்தே தொடங்கியது. ஒரு புத்திசாலி இளைஞராக இருந்த அவர் கவனம் சிதறியதால் கணிதத்திலும் இயற்பியலிலும் தோல்வியடைந்தார். அதனால் உறைவிடப் பள்ளிக்கு அனுப்பப்பட்டார். தனது 13 வயதுகளில் விண்வெளி ராக்கெட்டுகள் குறித்து கனவு காணத் தொடங்கினார். தனது 22வது வயதில் இயந்திரவியல், வானூர்தி பொறியியலில் பட்டங்களையும் இயற்பியலில் முனைவர் பட்டத்தையும் பெற்றார். ஜெர்மனியில் ஹிட்லர் அதிகாரத்திற்கு வருவதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னர் அந்த நாட்டின் இராணுவத்தின் ராக்கெட் திட்டத்தின் சிவிலியன் தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தார். 25வது வயதில் அவர் பால்டிக் கடற்கரையில் உள்ள பீனமுண்டே ராக்கெட் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி தளத்தின் சிவிலியன் தொழில்நுட்ப இயக்குநராக இருந்தார். 1928இல் வெர்னர் வான் பிரான் ஜெர்மனியின் விண்வெளி பயண சமூகத்தில் இணைந்தார். விரைவில் ஜெர்மன் இராணுவத்தில் பலிஸ்டிக் ஏவுகணைகளை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டார். 2ஆம் உலகப் போரில் பல நாடுகளை மிரட்டிய V2 என்ற ஏவுகணையை இவரே உருவாக்கினார். இந்த V2 ஏவுகணை உலகின் முதல் நீண்ட தூர கைடட் பாலிஸ்டிக் ஏவுகணை ஆகும். V2 என்றால் வெர்ஜெல்டுங்ஸ்வாபென், அதாவது பழிவாங்கும் ஆயுதம் என்ற பொருளாகும். அதுவரை உலகம் இதைப் போன்று வேறு எதையும் பார்த்ததில்லை. 2ஆம் உலகப் போரில் லண்டன் உட்பட பெல்ஜியம் நாட்டின் ஆண்ட்வெர்ப் மற்றும் பாரிஸ் உள்ளிட்ட முக்கிய நகரங்களை தாக்குவதற்கு V2 ராக்கெட்டை நாசி ஜெர்மனி பயன்படுத்தியது. ஒவ்வொரு V2 ராக்கெட்டும் 14 மீட்டர் உயரம் கொண்டது ஆகும். அவை கிட்டத்தட்ட 1 டன் வெடிபொருள்களை சுமந்து சென்றன. இன்னும் சொல்லப்போனால் V2 ராக்கெட் தான் உலகின் முதல் பாலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் விண்வெளியில் பறந்த மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் பொருளாகும்.
1944 செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் லண்டன் மீது முதல் தாக்குதல் நடத்தப்பட்டதில் 10 மீட்டர் பரப்பளவில் ஒரு பள்ளத்தை ஏற்படுத்தி 3 பேரை கொன்று 22 பேரை காயப்படுத்தியது V2 ராக்கெட். உண்மையில் V2 ராக்கெட்டுகள் ஹிட்லரின் வதை முகாம்களில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களைக் கொண்டு உருவாக்கப்பட்டன. 2ஆம் உலகப் போரின் முடிவில் V2 தொழில்நுட்பத்தை வசப்படுத்த அமெரிக்கா, பிரிட்டன், ரஷ்யா ஆகிய நாடுகள் போட்டி போட்டன. அதே நேரம் ரஷ்யர்கள் V2 தொழிற்சாலையை கைப்பற்றினர். வெர்னர் வான் பிரவுன் ஆராய்ச்சியில் உருவான V2 ராக்கெட் ஒரு பொறியியல் அதிசயமாக இருந்தது. ஆனால் இது ஒரு இருண்ட வரலாற்றையே கொண்டிருந்தது. வதை முகாம்களில் இருந்து கட்டாய உழைப்பை பயன்படுத்தி மிட்டல்வெர்க் ஆலையில் தயாரிக்கப்பட்ட இந்த தொழில்நுட்பம் முன்னேற்றத்தையும் மனிதத் துயரத்தையும் ஒரு சேர அடையாளப்படுத்தியது. அமெரிக்க படைகளிடம் சரணடைந்த வெர்னர் வான் பிரவுன் அமெரிக்காவிற்கு அழைத்து வரப்பட்ட பிறகு அமெரிக்கா நாட்டில் வெர்னர் வான் பிரவுனுக்கு வாய்ப்புகள் ஏராளமாக இருந்தன. அவரது குழு அமெரிக்காவின் முதல் ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் ஏவுகணையான PGM-11 ரெட்ஸ்டோனை உருவாக்கியது. இந்த ஏவுகணை ஒரு அணு ஆயுதத்தை 250 மைல்கள் வரை வீசக்கூடியது ஆகும். ரெட்ஸ்டோன் இன் மாற்றியமைக்கப்பட்ட புதிய பதிப்பான ஜூபிட்டர் C-1958 இல் அமெரிக்காவின் முதல் செயற்கைக்கோளான எக்ஸ்ப்ளோரர் 1 விண்ணில் ஏவியது. வெர்னர் வான் பிரவுன் 1960ஆம் ஆண்டு நாசாவின் மார்ஷல் விண்வெளி பயண மையத்தின் இயக்குநராக பொறுப்பேற்றார். அங்கே அமெரிக்காவின் விண்வெளி வீரர்களை சந்திரனுக்கு உந்திச் சென்ற சாட்டர்ன் 5 ராக்கெட் வெர்னர் வான் பிரவுன் தலைமையில் உருவாக்கப்பட்டது. சாட்டர்ன் 5 மனிதர்களை சந்திரனுக்கு அனுப்பும் அப்பல்லோ திட்டத்திற்காக நாசாவால் உருவாக்கப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த சூப்பர் ஹெவி லிஃப்ட் லான்ச் வெஹிக்கிள் ஆகும். 1950களில் வால்ட் டிஸ்னி உடன் இணைந்து விண்வெளி பயணத்தை பிரபலப்படுத்திய மேன் இன் ஸ்பேஸ், அதாவது விண்வெளியில் மனிதன் என்ற தொலைக்காட்சி தொடரில் பணியாற்றினார் வெர்னர் வான் பிரவுன். அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இடையேயான பனிப்போர் கால விண்வெளி போட்டியின் போது வெர்னர் வான் பிரவுன் அமெரிக்கா நாட்டின் மிகப்பெரிய நம்பிக்கையாக இருந்தவர்களில் ஒருவர். 1969இல் அமெரிக்காவின் அப்பல்லோ 11 நிலவில் தரையிறங்கியது. இந்த நிகழ்வு வரலாற்றின் மிகச்சிறந்த ராக்கெட் பொறியாளர்களில் ஒருவராக வெர்னர் வான் பிரவுன் நிலை நிறுத்தியது. வெர்னர் வான் பிரவுன் இன் இறுதிக்கால வாழ்க்கை நாசாவிலிருந்து தனியார் துறைக்கு மாறுதல், சுகாதார சவால்கள், அறிவியல் சாதனைகள் மற்றும் சர்ச்சைகள் என உருண்டோடியது. 1972ஆம் ஆண்டில் வெர்னர் வான் பிரவுன் நாசாவிலிருந்து ராஜினாமா செய்து ஃபேர்சைல்ட் இண்டஸ்ட்ரீஸில் சேர்ந்தார். அவர் இந்த நிறுவனத்தில் பொறியியல் மற்றும் மேம்பாட்டுத் துறையின் துணைத் தலைவராக பணியாற்றினார். ஆனால் விரைவில் 1973ஆம் ஆண்டில் சிறுநீரக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டார். வெர்னர் வான் பிரவுனுக்கு உடல்நலப் பிரச்சினைகள் இருந்த போதிலும் அவர் தொடர்ந்து பணியாற்றி 1975இல் அமெரிக்க விண்வெளித் திட்டத்திற்கு பொதுமக்களின் ஆதரவை பராமரிக்க உதவும் லாப நோக்கற்ற அமைப்பான நேஷனல் ஸ்பேஸ் நிறுவனத்தை நிறுவ உதவினார். உடல்நலக் காரணங்களை கூறி 1977இல் ஃபேர்சைல்ட் இண்டஸ்ட்ரீஸ் இல் இருந்து ஓய்வு பெற்றார். அதே ஆண்டு வெர்னர் வான் பிரவுனுக்கு தேசிய பொறியியல் அறிவியல் பதக்கம் வழங்கப்பட்டது. இருப்பினும் விழாவில் கலந்து கொள்ள அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. பின்பு அதே ஆண்டு ஜூன் 16, 1977இல் அமெரிக்கா நாட்டின் விர்ஜீனியா மாநிலத்தின் அலெக்சாண்ட்ரியா நகரில் கணைய புற்றுநோயால் வெர்னர் வான் பிரவுன் காலமானார். பின்பு வெர்னர் வான் பிரவுனின் போர்க்கால நடவடிக்கைகளின் தாக்கங்களிலிருந்தும் அமெரிக்கா நாட்டின் விண்வெளித் திட்டத்தை வழிநடத்த ஒரு நாசி ஒத்துழைப்பாளரை அமெரிக்கா வரவேற்பதன் பாசாங்குத்தனத்திலிருந்தும் அவரை பற்றிய பல சர்ச்சைகள் உருவாகின. நாசி ஜெர்மனி இன் V2 ராக்கெட் திட்டம் மற்றும் அதைத் தொடர்ந்து வந்த அமெரிக்க விண்வெளித் திட்டம் என இரண்டிலும் வெர்னர் வான் பிரவுனின் பங்கு மிகவும் சர்ச்சைக்குரியது. வதை முகாம்களில் கட்டாய உழைப்பை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட பேரழிவு ஆயுதமான V2 உருவாக்குவதில் வெர்னர் வான் பிரவுன் முக்கிய பங்கு வகித்தார். இது ஆயிரக்கணக்கான இறப்புகளுக்கு வழிவகுத்தது. 2ஆம் உலகப் போரின் போது நேச நாடுகளின் நகரங்களை தாக்கப் பயன்படுத்தப்பட்ட நீண்ட தூர பாலிஸ்டிக் ஏவுகணையை உருவாக்கிய
V2 திட்டத்தின் தலைமை பொறியாளராகவும் தலைவராகவும் வெர்னர் வான் பிரவுன் தான் இருந்தார். V2 இன் உற்பத்தி வதை முகாம் கைதிகள் மற்றும் பிற பொதுமக்களிடமிருந்து கட்டாய உழைப்பை பெரிதும் நம்பியிருந்தது. இதன் விளைவாக சுமார் 12,000 தொழிலாளர்கள் கொல்லப்பட்டனர். வெர்னர் வான் பிரவுன் ஹிட்லரின் நாசி கட்சியின் உறுப்பினர் என்று கூறிக்கொண்டாலும் நாசி போர் முயற்சியில் அவர் ஈடுபட்டதும் கட்டாய உழைப்பை பயன்படுத்துவதும் வெர்னர் வான் பிரவுன் இன் முக்கிய சர்ச்சைக்குரிய விஷயங்களாகும். சிலர் வெர்னர் வான் பிரவுன் அவரது போர்க்கால நடவடிக்கைகள் காரணமாக ஒரு வில்லனாக பார்க்கிறார்கள், மற்றவர்கள் விண்வெளி ஆராய்ச்சியில் அவரது பங்கிற்காக ஒரு ஹீரோவாக பார்க்கிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை காமெண்டில் சொல்லுங்க. இந்த மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம சேனல் குவிக்சில்வர் சேனல் ப்ரோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் பல சுவாரஸ்யமான புதிய விஷயங்களை பார்க்கலாம். பாய் பாய், see you all, take care guys.